வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வீரவேல் முருகனுக்கு அரோகரா. நேற்று உரையில் தேவர்கள் அனைவரையும் வெற்றி கண்ட சூரபத்மனும் அவர் சகோதரர்களையும் பற்றி பார்த்தோம். பிறகு அவர் திருமால் இருக்கும் இடத்துக்கு சென்றார்கள். இந்த அரக்கர்கள் வருவதை கண்டு கோபமடைந்தார் திருமால் என்று நேற்று உரையை நாம் முடித்திருந்தோம். வாருங்கள் தொடர்ந்து பார்ப்போம். திருமால் தன்னை எதிர்த்து போரிட்ட தாரகன் மீது சக்கராயுதத்தை பிரயோகித்தார். ஆனால் சக்கராயுதம் அவன் மார்பில் பாயவில்லை. அது அவனுக்கு கழுத்தில் அணிந்த அணிகலன் போல நிலைத்துவிட்டது. இந்த நிலையில் அவன் திருமாலை வெற்றி கொண்டதாக கூவிக்கொண்டே சென்றான். அதன் பின்னர் இந்த அரக்கர்களின் கூட்டம் சிவலோகத்தை சென்றடைந்தது. அங்கு நந்திதேவரை கண்ட அரக்கர்கள் கூட்டம் அவரின் அனுமதியுடன் உள்ளே சென்று சிவனை பலவாறாக துதி செய்தார்கள். அதன் பின் உலகம் முழுவதையும் காண்பதற்கு நந்திதேவரை அழைத்து கொண்டு செல்லுமாறு சூரபத்மனுடன் நந்திதேவரை அனுப்பி வைத்தார் சிவபெருமான். சூரபத்மன் நந்தியுடன் பிரபஞ்சம் முழுவதையும் காண புறப்பட்டார். அவன் உலகம் முழுவதும் இருக்கின்ற மிகப்பெரிய பிரம்மாண்டத்தை வெற்றி கொண்டான். அதற்கு பின்னர் இந்த அரக்கர் கூட்டம் சொர்க்கத்துக்கு சென்று அங்கு களியாட்டம் ஆடியது. அந்த சமயத்தில் அங்கே சுக்கராச்சாரியார் வீட்டிருந்தார். அவரை கண்டு இந்த அரக்கர்கள் வணங்கினார்கள். சுக்கராச்சாரியார் இந்த அரக்கர்களின் பாட்டனாக விளங்கிய அசுரேந்திரனை பற்றி விளக்கி சொன்னார். உடனே அரக்கர்கள் அவரை அழைத்து கொண்டு பூலோகத்துக்கு புறப்பட்டு சென்றார்கள். செல்லும் வழியில் திருமாலிடம் ருத்ரனின் வரலாற்றை அறிந்து கொண்டார்கள் அரக்கர்கள். இந்த வரலாறு முழுவதையும் கேட்ட சூரபத்மன் மிகவும் வியப்படைந்தான். அதனைத் தொடர்ந்து சுக்கராச்சாரியாரின் உத்தரவுப்படி லவண சமுத்திரத்தின் நடுவில் ஒரு நகரத்தை உருவாக்க அரக்கர்கள் உதவினார்கள். அதனால் அவர்கள் விஸ்வகர்மாவை அழைத்து அதற்கான உத்தரவை பிறப்பித்தார்கள். அனைத்து தேவர்களும் அஞ்சும்படி இருந்த அரக்கர்களை கண்டு விஸ்வகர்மாவும் அஞ்சினார். அவர் இந்த அரக்கர்களின் ஆணையை கேட்டு அவர்களுக்காக ஒரு அழகிய நகரத்தை உருவாக்கினார். அவர் உருவாக்கிய அழகிய நகரத்தில் ஒரு பிரம்மாண்டமான அரண்மனையையும் வடிவமைத்து கொடுத்தார். அந்த அரண்மனையில் நவரத்னங்களால் செய்யப்பட்ட இதுவரை அமையாத யாரும் காணாத பிரம்மாண்டமான ஒரு சிம்மாசனமும் அமைக்கப்பட்டது. இதுபோன்ற மிகவும் பிரம்மாண்டமான அமைப்புடன் சூரபத்மனின் தலைநகரான வீரமகேந்திரபுரம் உண்டாக்கப்பட்டது. இந்த நகரில் தனக்கு அமைக்கப்பட்ட பிரம்மாண்டமான அரண்மனையில் நவரத்ன சிம்மாசனத்தில் சூரபத்மன் அமர்ந்தான். அவன் இந்த அரண்மனையில் இருந்து கொண்டு அனைத்து அண்டங்களுக்கும் தன்னையே ஒரே அதிபதியாக முடிசூட்டிக் கொள்ள வேண்டும் என்று விரும்பினான். அந்த விழாவை மிகவும் பிரம்மாண்டமாகவும் இதுபோல் விழா எங்கும் நடந்ததில்லை என்று கூறும்படியும் நடத்த தீர்மானித்தான். அதனால் அவனுடைய முடிசூட்டு விழாவுக்கு நாள் குறிக்கப்பட்டது. அதற்காக பிரம்மாண்டமான ஏற்பாடுகளும் நடைபெற்று வந்தது. அந்த முடிசூட்டு விழாவில் அவனை சிறப்பிக்க தேவர்களும் தெய்வங்களும் கட்டாயப்படுத்தி வரவழைக்கப்பட்டார்கள். அவர்கள் குறித்த மங்கள முடிசூட்டு நாளன்று சூரபத்மனும் அவனுடைய தம்பிகளும் மங்கள நீராடினார்கள். பின்னர் பட்டாடைகள் அணிந்து கொண்டு விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்களுடன் வீரமகேந்திரபுரியில் அமர்ந்து கொண்டு உலகம் முழுவதற்கும் தாங்களே மன்னர்கள் என்று முடிசூட்டி கொண்டார்கள். நல்ல நேரத்தில் திருமால் சூரபத்மனை அழைத்து வந்து சிம்மாசனத்தில் உட்கார வைத்தார். அதன் பின் படைக்கும் தொழில் செய்யும் பிரம்மதேவன் நவரத்தினங்களால் செய்யப்பட்ட மணிமகுடத்தை எடுத்து வந்து சூரபத்மனுக்கு தலையில் அணிவித்தார். அதன் பண்ண சூரபத்மன் அனைத்து அண்டங்களுக்கும் தான் ஒருவனே அதிபதி என்று அறிவிக்கப்பட்டது. பட்டாபிஷேகம் நடந்தது. எல்லா உலகமும் அவனுக்கு ராஜாபிஷேகம் செய்து வைத்தது. தேவலோகத்தில் இருக்கின்ற தேவர்கள் அனைவரும் வீர மகேந்திரபதிக்கு அடிமைகளாக அழைத்து வரப்பட்டார்கள். அவர்கள் அரக்கர்களிடம் கட்டளை ஏற்று அவர்களுக்கு பணிவிடை செய்து வந்தார்கள். அரக்கர்கள் நாட்டை காவல் புரிய சூரபத்மன் அண்டங்களை நிர்வாகம் செய்ய தொடங்கினார். வீர மகேந்திரபுரியில் அமர்ந்து கொண்டு அண்டங்கள் முழுவதையும் தன் ஆட்சியின் கீழ் கொண்டு வந்த சூரபத்மன்
தெய்வங்கள் அனைத்திலும் தானே மேலானவன் என்ற ஆணவத்துடன் விளங்கினான். அவன் தேவதச்சனாக விளங்கிய விஸ்வகர்மாவின் மகள் பத்ம கோமாளியை திருமணம் செய்து வாழத் தொடங்கினான். அவளுடைய நடத்திய இல்லறத்தின் வாயிலாக சூரபத்மன் 4 மகன்களை பெற்றெடுத்தான். அவர்களின் மூத்த மகன் பெயர் பானுகோபன், 2வது மகன் பெயர் அக்னிமுகன், 3வது மகனின் பெயர் ஹிரண்யன், 4வது மகனின் பெயர் வஜ்ரபாகு என்பதாகும். அவன் தன்னுடைய ஆட்சி பொறுப்பில் இருந்த அண்டங்கள் முழுவதையும் நிர்வாக வசதிக்காக சில பாகங்களை தன்னுடைய தம்பிகளுக்கு பொறுப்பளித்து அவர்களையும் ஆட்சி புரிய வைத்தான். அதன்படி சூரபத்மனின் தம்பி சிங்கமுகாசுரன் ஆசுரபுரியின் ஆட்சி பொறுப்பை ஏற்றான். அடுத்த தம்பியாகிய தாரகாசுரன் மாயாபுரியை பொறுப்பேற்று நிர்வாகம் செய்து வந்தான். சூரபத்மன் போலவே அவனுடைய தம்பிகளுக்கும் முக்கியமான தேவர்களின் மகளுக்கும் திருமணம் நடந்தது. சிங்கமுகன் யமனுடைய மகளாகிய விபூதியை மணந்து கொண்டான். அடுத்த சகோதரனாகிய தாரகாசுரன் நிருதியின் மகள் கௌரியை மணந்து கொண்டான். இவர்களுக்கும் பல அசுர குழந்தைகள் பிறந்து வளர்ந்தன. இந்திரனும் தேவர்களும் தினசரி வீரமகேந்திரபுரிக்கு வந்து சூரபத்மன் அவனுடைய அமைச்சர்களாக விளங்கிய அவன் சகோதரர்கள் சிங்கமுகன், தாரகாசுரன் போன்றவர்களை சந்தித்து அவர்கள் இடும் கட்டளையை செய்து வந்தார்கள். தொடர்ந்து என்ன நடந்தது நாளைய உரையில் பார்ப்போமா? வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வீரவேல் முருகனுக்கு